பிள்ளை இன்றைக்கான எஸ்ஸே என்னென்னா, அதாவது வானிலை காரணிகளில் உள்ள வெப்பநிலையில் உள்ள ஒரு எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். ரைட், பார்த்தீங்கன்னா கேள்வியை, உயிர் முறைமைகளில் வெவ்வேறு பிரதேசங்களில் வெப்பநிலை வேறுபடுவதற்கான காரணங்களை விளக்குக. இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற எஸ்ஸேவாக இருக்க போகுது. ரைட் பிள்ளை, இது பார்த்தீங்கன்னா இதோட மெயின் கருத்து என்னென்னா, மெயின் கருப்பொருள் என்னென்னா வெப்பநிலை. அப்போ வெப்பநிலைக்கான ஒரு அறிமுகத்தினையை கொடுக்க போகிறீங்க. ஓகே, ரைட். இந்த கேள்விக்கான ஒரு அறிமுகத்தை நாம் எப்படி கொடுக்கலாம்னா, பார்த்துங்க பிள்ளைகள், வளியில் உள்ள சூடான குளிரான தன்மையே வெப்பநிலையாகும். வளியில் உள்ள சூடான குளிரான தன்மையே வெப்பநிலையாகும். உலகின் வெவ்வேறு பிரதேசங்களில் வெவ்வேறுபட்ட வெப்பநிலை காணப்படும். ஒரு குறித்த நாட்டிலும் கூட நாளாந்த வெப்பநிலை இடத்துக்கிடம் வேறுபடும். பிள்ளை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த வளியில் இருக்கிற ஒரு சூடான இல்லாட்டி குளிர்ச்சியான தன்மை தான் நம்ம சொல்லுவோம் வெப்பநிலைன்னு சொல்லுவோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து கூட இருக்கும், சில இடங்களில் வந்து வெப்பநிலை குறைவாக இருக்கும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது பூமியில் பார்த்தீங்கன்னா வளையங்களில், அதாவது அயன வளையம், இடைவெப்ப வளையம், குளிர் வளையம், இந்த ஒவ்வொரு வளையங்களையும் காணப்பட்ட வெப்பநிலை வந்து வேறுபட்டிருக்குது. ரைட். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ளே கூட இடத்துக்கிடம் வந்து வெப்பநிலை வந்து வேறுபடுது. அதுக்கான காரணங்களை தான் நாம் இந்த எஸ்ஸேல நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளை ஓகே, பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான அறிமுகத்தை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பொருத்திட்டு அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரைட். மத்திய கோட்டிலிருந்து உள்ள தூரம். மத்திய கோட்டிலிருந்து உள்ள தூரம். ரைட். மத்திய கோட்டுக்கு அண்மையில் வெப்பநிலை உயர்வாகவும் மத்திய கோட்டுக்கு அப்பால் அமைந்துள்ள பிரதேசங்களின் வெப்பநிலை சார்பளவில் குறைவாகவும் காணப்படும். பிள்ளை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற வராங்கன்னா, இந்த பூமியினுடைய காலநிலை வளையங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. அயன வளையம், அப்புறம் இடைவெப்ப வளையம், அப்புறம் குளிர் வளையம். இந்த மாதிரி 3 வளையங்களாக இளைஞருடைய காலநிலை வளையங்கள் வந்து பிரிக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மத்திய கோட்டு பகுதியில் ஏன் அதிகமான வெப்பநிலை வந்து காணப்படுதுன்னா, இந்த மத்திய கோட்டு பகுதி வந்து சூரியனுடைய கதிர்வீச்சலுக்கு செங்குத்தாக தேவைப்படும். அது சூரியனுடைய கதிர்வீச்சல் வந்து இந்த மத்திய கோட்டு பகுதியில் செங்குத்தாக கிடைக்கப்படுறதுனால இந்த மத்திய கோட்டு பகுதியில் வந்து உயர்வான வெப்பநிலை கிடைக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடைவெப்ப வளையத்திலையும் குளிர் வளையத்திலையும் சற்று சரிவாக சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து கிடைக்கப்படுறதுனால அந்த இடங்களில் வந்து வெப்பநிலை வந்து குறைவாக காணப்படுது. மத்திய கோட்டு பகுதியிலேருந்து வடக்கு நோக்கி செல்லும் போதும் என்ன செய்யணும், வெப்பநிலை வந்து குறைவடைஞ்சிட்டு போகும். அதே மாதிரி மத்திய கோட்டு பகுதியிலேருந்து தெற்கு நோக்கி பயணிக்கும் போதும் வெப்பநிலை வந்து குறைவடைஞ்சிக்கிட்டு போகும். காலநிலை வளையங்களில் பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய காலநிலை வளையங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அயன வளைய பகுதியில் வந்து அதிகமான வெப்பநிலை நிலவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளிர் வளையத்தில் வந்து ரொம்ப, அதாவது துருவ பகுதியில் வந்து ரொம்ப வெப்பநிலை வந்து குறைவாக காணப்படுது. காரணம் என்னென்னா, சூரிய ஒளிக்கதிருக்கு வந்து சற்று சரிவாக அதே மாதிரி சரிவாக கிடைக்கப்படுறதுனால அந்த இடங்களில் அந்த வெப்பநிலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அவை மத்திய கோட்டு பகுதியில் தான் எனது இந்த வெப்பநிலை வந்து உயர்வாக காணப்படுது. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படம் காட்டப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய கோட்டு பகுதி காணப்பட்டிருக்குது. அதில் பாருங்கள் ரொம்ப சிகப்பாக காட்டப்பட்டிருக்குது. அந்த பகுதியில் வந்து வெப்பநிலை வந்து அதிகம். அதை விட பாருங்கள் இடைவெப்ப வளையத்தில் வந்து கொஞ்சம் டார்க்கான ஒரு கலரில் காணப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்னா பிள்ளை, இந்த மத்திய கோட்டு பகுதியில் வந்து ஏன் இந்த சிகப்பாக காட்டுக்கான அந்த இடத்துல வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக காணப்படுது. இடைவெப்ப வளையத்தில் மத்திய கோட்டு பகுதியை விட இடைவெப்ப வளையத்தில் வந்து வெப்பநிலை சற்று குறைவாக காணப்படும். இடைவெப்ப வளையத்தை விட குளிர் வளையத்தில் வெப்பநிலை ரொம்ப ரொம்ப குறைவாக காணப்பட போகுது. இப்போ குளிர் வளையம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனிக்கட்டிகள் காணப்படும். ஏன்னா அந்த இடத்துல வெப்பநிலை வந்து ரொம்ப -டிகிரியை விட குறைவாக தான் போகுது. சரியா பிள்ளை? ஓகே, படங்கள் காட்டப்பட்டிருக்கு பிள்ளை, இந்த மத்திய கோட்டு பகுதியில் எப்படி வெப்பநிலை வந்து காணப்படுதுன்னு. ரைட் பிள்ளை, அடுத்து நம்ம அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா புவி சுழற்சி. பிள்ளை, புவி சுழற்சினா என்னன்னா, புவி வந்து தன்னுடைய அச்சு பற்றி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதல்னு சொல்லுவோம், புவி சுழற்சின்னு சொல்லுவோம். இந்த புவி சுழற்சி காரணமாக என்னென்னா, பூமியில் வந்து, அதாவது மனிதர்களுக்கு வந்து இரவு பகல் தோன்றும். ஏன் இந்த இரவு பகல் தோன்றும் போது என்ன நடக்கும்னா, பகல் வேளைகளில் வந்து சூரிய வெளிச்சம் வந்து பூமியுடைய ஒரு பகுதி கிடைக்கப்படும். அப்போ ஒரு பகுதி கிடைக்கப்படும் போது சூரிய வெளிச்சம் எந்த பகுதி கிடைக்குதோ அந்த பகுதியில் பூமியோட வெப்பநிலை வந்து உயர்வாக காணப்பட போகுது. அதே மாதிரி மறுபக்கம் வந்து இரவு நிலவும் அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் இல்லாதனால அங்கே வந்து வெப்பநிலை குறைவாக காணப்பட போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா பகல் வேளைகளில் வந்து பொதுவாக வெப்பநிலை வந்து உயர்வாக காணப்படும். அதே மாதிரி இரவு வேளைகளில் வந்து வெப்பநிலை குறைவாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், புவியானது அச்சு பற்றி செல்வதால் இரவு பகல் உண்டாகும். இதனால் பகல் நேரங்களில் வெப்பநிலை உயர்வாகவும் இரவு நேரங்களில் வெப்பநிலை குறைவாகவும் காணப்படும். இதனால் வெப்பநிலையும் மாறுபடுகின்றது. பிழைத்தான். அப்போ புவி சுழற்சி நடைபெறும் போது அந்த இரவு பகல் தோன்றனால பகலில் வந்து உயர் வெப்பநிலை காணப்படும், இரவில் வந்து குறைவான வெப்பநிலை நிலவும். ஓகே பிள்ளை, அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா
ரைட். அது பார்த்தீங்கன்னா பிள்ளை புவி சுற்றுகை. புவி சுற்றுகை பிள்ளை புவி சுற்றுகை என்னென்னா, புவி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டு வருமாயின் அது சொல்லுவோம் புவி சுற்றுகைன்னு சொல்லுவோம். என்ன பிள்ளை, பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருதுன்னு சொல்லுவோம், புவி சுற்றுகைன்னு சொல்லுவோம். ரைட். பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த புவி சுற்றுகை நடைபெறும் போது, அதாவது பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும்போது என்ன நடக்கும்னா, பூமியில் வந்து காலநிலைகள் மாறுபடும். அதாவது கோடை காலம், மாரிக்காலம்னு 2 காலங்கள் தோன்ற போகுது. அது கோடை காலம்னா அதிக வெப்பமான காலம், மாரிக்காலம்னா அதிக குளிரான காலம். அப்போ 2 காலங்கள் தோன்றும், வசந்த காலம், இந்த மாதிரி நிறைய காலங்கள் தோன்றும். அப்போ இந்த ஒவ்வொரு காலங்கள் தோன்றும் போது, காலநிலைகள் தோன்றும் போதும் அந்த காலநிலைக்கு அமைய வெப்பநிலையும் மாறுபட போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா புவியானது நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருவதால் புவியில் மாறி கோடை போன்ற காலநிலை மாற்றங்கள் ஏற்படும். அப்போ புவி சுற்றுகை நடைபெறும் போது என்ன நடக்குன்னா, பூமியில் வந்து காலநிலை மாற்றங்கள் ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா முதலாவது மாரிக்காலம், அடுத்து கோடைக்காலம். அதாவது மாரிக்காலம்னா குளிர்காலம், கோடைக்காலம்னா வெப்பக்காலம். அப்போ இந்த புவி சுற்றுகை நடைபெறும் போது இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுறதுனால பூமியில் வந்து வெப்பநிலை மாற்றம் ஏற்படுது. ஓகே பிள்ளை. அடுத்த பயன் பார்த்தோம்னா குத்துயரம். அடுத்த பயன் வந்து பிள்ளை குத்துயரம். பிள்ளை குத்துயரம்னா என்னன்னா, கடல் மட்டத்தில் இருந்தான உயரம் அல்லது இடைக்கடல் மட்டத்தில் இருந்தான உயரம் சொல்லுவோம், குத்துயரம்னு சொல்லுவோம். ரைட். பிள்ளை பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து உயரம் அதிகரிக்க 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 வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடையும். அவை உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை வீழ்ச்சி அடைய நம்ம சொல்லுவோம் வெப்பநிலை வீழ்ச்சி வீதம், இல்லாட்டி வெப்பநிலை நழுவு வீதம்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா பிள்ளை குத்துயரம் 1000 மீட்டரினால் அதிகரிக்கும் போது, அதாவது 1 கிலோமீட்டரினால் அதிகரிக்கும் போது சூழல் வெப்பநிலை வந்து 6.4 குறைவடையும். இது வெப்பநிலை வீழ்ச்சி வீதம் என அழைக்கப்படும். பிள்ளை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க பிள்ளை, கொழும்புலேருந்து நீங்கள் அப்படியே நுவரெலியாவுக்கு பயணிக்கும் போது, கொழும்புலேருந்து நுவரெலியாவுக்கு பயணிக்கும் போது கொழும்பில் பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதிக வெப்பத்தை நீங்கள் உணர்வீங்க. ஆனால் கொழும்புலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே செல்ல கண்டி அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது என்ன நடக்கும்னா, வெப்பநிலை வந்து படிப்படியாக குறைவடைய போகுது. உங்களுக்கு நல்லா தெரியும் பிள்ளை, கொழும்பில் வந்து அதிக வெப்பநிலை நிலவுது, சராசரி வெப்பநிலை வந்து கொழும்பில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நுவரெலியாவில் பார்த்தீங்கன்னா சராசரி வெப்பநிலை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. காரணம் என்னென்னா, கடல் மட்டத்திலிருந்து நுவரெலியா வந்து ரொம்ப உயரத்தில் இருக்குது, ரொம்ப அதிகமான உயரத்தில் இருக்கிறனால இங்கே என்ன நடக்க போகுது, கடல் மட்டத்திலேருந்து உயரம் அதிகரிக்க வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடைய போகுது. ஆகவே நுவரெலியாவில் வந்து வெப்பநிலை குறைவாக இருக்குது. அதே மாதிரி கடல் மட்டத்துக்கு அண்மையில் கொழும்பு நகரம் இருக்கிறனால அங்கே நடக்குது, வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்குது. சரியா பிள்ளை? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பிள்ளை, நீங்கள் அட்டனை விட நுவரெலியாவில் வெப்பநிலை ரொம்ப குறைவு. நுவரெலியாவோட அட்டனில் வெப்பநிலை கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கும். அட்டனை விட கண்டியில் கொஞ்சம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். கண்டியை விட பதில் பகுதியில் கொஞ்சம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். பதிலை விட கொழும்பு பகுதியில் வெப்பநிலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஆகவே வெப்பநிலை வந்து குத்துயரத்தில் தங்கி இருக்குது, அதாவது கடல் மட்டத்தில் அந்த உயரத்தில் வந்து வெப்பநிலை தங்கி இருக்குது. ஆகவே குத்துயரம் வந்து இந்த வெவ்வேறு பிரதேசங்களில் வெப்பநிலை மாறுபாட்டுக்கு ஒரு செல்வாகத்தில் ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. ஓகே பிள்ளை. அடுத்த பயணம் பார்த்தோம்னா தாவர குடித்தொகை. பிள்ளை இந்த வெப்பநிலை வந்து பிரதேச வந்து வெப்பநிலை மாறுபாட்டில் தாவர குடித்தொகையும் செல்வாக செலுத்துது. பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தாவரங்கள் காணப்படும் சூழலில் ஆவியீர்ப்பு காரணமாக நீராவி சேர்வதால் சூழல் குளிர்விக்கப்படும். எனவே அச்சூழலின் வெப்பநிலை குறைவடையும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான தாவர குடித்தொகை காணப்படும் போது ஒரு பகுதியில், ஏன்னா அந்த தாவரங்கள் அது அதிகமாக ஆவியீர்ப்பு நடைபெறும். அப்போ ஆவியீர்ப்பு நடைபெறும் போது தாவரத்திலிருந்து அதிகமாக நீராவி சூழலுக்கு விடுவிக்கப்படும். அப்போ ஒரு சூழ் தொகுதியில் வந்து நீராவியோடைய அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு இடமாக காணப்பட போகுது. ஆகவே நீ உடஞ்சிருப்பீங்க பிள்ளை, அதிகமான ஒரு வனப்பகுதிகள் காட்டுப்பகுதியில் போனீங்கன்னா அங்கே சாதாரணமாகவே ஒரு குளிர்காற்று நிலவும். அதே மாதிரி மரங்கள் அற்ற பாலைவன பகுதி போனீங்கன்னா அங்கே நீராவி அளவு குறைவு, அதனால் வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது பாலைவன பகுதிகளில். இது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க பிள்ளை. எனவே தாவர குடித்தொகை வந்து பூமியில் வந்து வெவ்வேறு பிரதேசங்களில் வந்து வெப்பநிலை வேறுபாட்டுக்கு செல்வாகக்கூடிய ஒரு காரணியாக தாவர குடித்தொகை காணப்படுது. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா பிள்ளை மனித செயற்பாடுகள் பிள்ளை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் வந்து மனிதன் வந்து பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக
நம்ம இயற்கை சூழலை வந்து தனக்கு தேவையானவாறு மாற்றிக்கொள்கிறான். இப்படி தனக்கு தேவையான மாதிரி சூழலை மாற்றும் போது என்ன நடக்குன்னா, தனக்கு நன்மையாக இருந்தாலும் ஆனால் அது வந்து சூழலுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெயினாக எல்லா நாடுகள்லையும் நடக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு தாக்கம் என்னன்னா நகரமயமாக்கல். இந்த நகரமயமாக்கல் காரணமாக இருக்கிற காடு எல்லாமே அழிக்கப்படுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா காடழித்தல், அதே மாதிரி புதிய கைத்தொழில்களின் தோற்றம், நவீன தொழில்நுட்ப பயன்பாடுகள் இதெல்லாம் வரனால சூழல் வந்து அதிகமான தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு மனித செயற்பாடுகள், நவீன தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியனவும் சூழல் வெப்பநிலை அதிகரிப்பதில் பங்களிப்பு செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த உலகமே, அது எல்லா நாடுகளுமே எதிர்கொள்கின்ற ஒரு பிரச்சனை என்னென்னா குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமடைதல். இதுதான் பிரதான காரணியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ துருவப்பகுதியில் உள்ள இந்த பனிக்கட்டினுடைய அளவு வந்து குறைவடைஞ்சிட்டு போகுது. காரணம் என்னென்னா, புவி வந்து வெப்பமடையும் போது அந்த அதிக வெப்பம் காரணமாக இந்த துருவப்பகுதி என்ன செய்யுது, அப்படியே உருகி கடலுக்குள்ளே சேருது. இப்படி காலம் போக என்ன நடக்கும், கடல் மட்டம் உயர்றனால பல தீவுகள் வந்து நீரில் மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மனித செயற்பாடுகள் வந்து பூமியோட வெப்பநிலை வந்து அதிகரிப்பில் ஒரு காரணத்தை ஒரு மெயினான காரணமாக இருக்குது. பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள், அதே மாதிரி காடழிப்பு, நகரமயமாக்கம் போன்ற பல்வேறு செயற்பாடுகளை மனிதன் மேற்கொண்டனால இந்த மனிதனுடைய தேவை வந்து அதிகரிக்குது. தேவை அதிகரிக்க அவை வந்து சூழலை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது சூழல் வெப்பநிலை வந்து அதிகரிக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை வீட்டு வாயுக்கள் பிரதானமாக காரணம். பச்சை வீட்டு வாயுக்கள் வந்து இந்த மனிதனுடைய செயற்பாடு காரணமாக அதிகமாக சூழலுக்கு நாம் விடுவிக்கும் போது சூழல் வெப்பநிலை வந்து அதிகரிக்குது. இது வந்து பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இதை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இப்போ மாறிக்கிட்டு வருது. அப்போ பூமியோட வெப்பநிலை வந்து மாற்றத்துக்கு வந்து மனித செயற்பாடுகளும் ஒரு காரணியாக இருக்குது. ஓகே, அடுத்த மாதிரி பார்த்தோம் நம்மளே. ரைட், மலைவீழ்ச்சி பரம்பல். ரைட், இந்த மலைவீழ்ச்சி பரம்பல் எப்படி பூமியுடைய வெப்பநிலை மாற்றத்தில் சில வாக்குறுதி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிக மழை பொழியக்கூடிய அந்த இடங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் வந்து வெப்பநிலை வந்து ரொம்ப குறைவாக இருக்க போகுது. சூடான நிலத்தின் மீது விழும் மழை நீர் அங்கு நிலவும் வெப்பத்தை உறிஞ்சுவதால் மலைவீழ்ச்சி கூடிய பிரதேசங்களில் வெப்பநிலை குறைவாக காணப்படும். அதே சமயம் மலைவீழ்ச்சி குறைந்த பிரதேசங்களில் வெப்பநிலை அதிகமாக காணப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முகில்களிலிருந்து விழக்கூடிய அந்த மழை நீர் வந்து அந்த சூடான ஒரு நிலத்தில் விழும்போது அந்த நீர்த்துளி என்ன செய்யணும், அந்த மண்ணில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து உறிஞ்சிக்கொள்ளும். இதனால் அந்த சூழல் வந்து குளிர்விக்கப்படுது. அதிக மலைவீழ்ச்சி பெறக்கூடிய இடங்களில் வந்து பொதுவாகவே அந்த இடங்களில் வந்து வெப்பநிலை வந்து குறைவாக காணப்படும். அதே மாதிரி மலைவீழ்ச்சி குறைவான பகுதிகள், அதாவது பாலைவன பகுதியில் இருக்கலாம், இல்லாட்டி இலங்கை எடுத்துக்கொண்டால் மன்னார் பகுதி, அதே மாதிரி புத்தளம், யாழ்ப்பாண பகுதிகளில் வந்து குறைவான மலைவீழ்ச்சி தான் கிடைக்கப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்பாந்தோட்டை பகுதியில் வந்து குறைவான மலைவீழ்ச்சி எடுக்கிறனால அந்த இடங்களில் வந்து பொதுவாக வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிக மலைவீழ்ச்சி பெறக்கூடிய மத்திய மலைநாட்டு பகுதிகள் வெப்பநிலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மலைவீழ்ச்சி பரம்பல் வந்து நாட்டுக்குள்ளே வெவ்வேறு இடங்களில் வந்து வெப்பநிலை மாறுபாட்டுக்கு ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக இந்த மலைவீழ்ச்சி பரம்பலும் காணப்படுது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓசோன் படையின் தடிப்பு. ஓசோன் படையில் துவாரமுள்ள இடங்களில் சூழல் வெப்பநிலை அதிகமாக காணப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயரில் வந்து எந்த இடங்களில் துளைகள் இருக்குதோ அந்த இடங்களில் வந்து வெப்பநிலை வந்து உயர்வாக காணப்பட போகுது. ஏன்னா இந்த ஓசோன் படை தான் சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த கழிவுதா கதிர்கள் அப்படியே ஃபில்டர் பண்ணி பூமிக்கு அனுப்புது. அதாவது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது பிரதிகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சில கதிர்வீச்சல் என்ன செய்யுதுன்னா இந்த ஓசோன் படை தான் ஃபில்டர் பண்ணி தேவையானது மட்டும் பூமிக்கு கொடுத்துட்டு மிச்செல்லாம் தெரிப்படை செய்யுது. அப்போ இதன் மூலம் அந்த ஓசோன் படை என்ன செய்யுதுன்னா பூமியுடைய பூமியுடைய தட்ப வெப்பநிலையை வந்து ஒரு சீரான அளவில் பேணுறது வந்து இந்த ஓசோன் படையாக இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் படை எந்தெந்த இடங்களில் வந்து அந்த தடிப்பு குறைவாக இருக்குதோ, இல்லாட்டி துளைகள் இருக்குதோ அந்த இடங்களில் வந்து அந்த சூரியன் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு அப்படியே பூமிக்கு கிடைக்கப்படுறதுனால அந்த இடங்களில் வந்து வெப்பநிலை வந்து உயர்வாக காணப்பட போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா படம் காட்டப்பட்டிருக்குது. அந்த ஓசோன் படையில் துவாரம் உள்ள பகுதி காட்டப்பட்டிருக்குது, பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து இந்த காரணம் தான் பூமியினுடைய வெவ்வேறு பிரதேசங்கள்லேருந்து வெப்பநிலை வேறுபாட்டுக்கான காரணங்களாக இருக்குது. இதை விட ஏனைய காரணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விளக்கங்களை சரியாக எழுதுங்க. சரியான பாயிண்ட்ஸை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அடுத்த எஸ்ஸேயில் சந்திப்போம்.